செலின் ஜேக்கப். நான் வந்து இந்த பள்ளியில் 1990ஆம் ஆண்டு ஆசிரியராக பள்ளியில் சேர்ந்தேன். அதன் பிறகு 1999 தமிழ் வழி கல்வி தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். அதில் ஒரு 13 வருடம் தொடர்ந்து பணி செய்து அதன் பிறகு 2008 முழுவதுமாக பிரைட் ஹைஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜினுடைய பிரின்சிபலாக நியமிக்கப்பட்டேன். தற்பொழுது 8 ஆண்டுகள் ஆகின்றன. என்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். பாம்பே திருவள்ளுவர் மன்றத்தில் வந்து ஒரு ட்ரஸ்டியாக இருக்கேன். அதே மாதிரி ஜேக்கப் தேவதாஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டில் ட்ரெஷரராகவும் நான் பணிபுரிந்து கொண்டே இருக்கிறேன். பம்பாய் திருவள்ளுவர் மன்றத்தினுடைய பிரைட் மேல்நிலை பள்ளி வந்து 1970ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 15 மாணவர்களோடு தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வருடங்களுக்குள்ள 65 மாணவர்களாக உயர்ந்தார். தற்போது எங்கள் பள்ளியில் கிட்டத்தட்ட 2500 மாணவருக்கு மேலே படித்துக் கொண்டிருக்கிறார். முதலாக 10ஆம் வகுப்பு எழுதிய ஆண்டு வந்து 1881. அதற்கு பிறகு பம்பாய் திருவள்ளுவர் மன்றம் பிரைட் வழியாக தமிழ் வழி கல்வியும் தொடங்கப்பட்டது. 1982ஆம் ஆண்டு முதலாக ஆங்கில கல்விக்கு இணையாக தமிழ் வழி கல்வியும் தொடங்கப்பட்டது. முதலாக மகாராஷ்டிரா அரசினுடைய கல்வித்துறை வந்து அனுமதி அளித்து 1989 வரைக்கும் மகாராஷ்டிரா போர்டிலேயே தமிழ் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். ஆனால் அதன் பிறகு பல காரணங்களால், அதாவது அவர்களை மொழியாக்கம் டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய ப்ராப்ளம் இருந்ததுனால எங்களால் முடியாது என்று மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து கைவிடுத்து விட்டது. இதனால் அதன் பிறகு தமிழ்நாடு அரசாங்கத்தை வேண்டி 1990 தமிழ் வழி கல்வி மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தாலேயே இங்கே வந்து தேர்வு எழுத 13ஆம் தேதி ஸ்போர்ட்ஸ் டே நாங்கள் வந்து நடத்துகிறோம். அதில் வந்து எங்கள் ஸ்கூல் கிரவுண்ட் வந்து கொஞ்சம் பெரிதாக இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் அன்றைக்கி ப்ரைஸ்கள் எல்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆனுவல் டே வந்து ஜனவரி பொங்கலை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஆனுவல் டே நடத்தப்படுகிறது. அது தவிர எங்கள் ஸ்கூல்லேயே நாங்கள் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துகிறோம். அதே மாதிரி ஆர்ட் கேலரி, எந்தெந்த பிள்ளைங்களும் ஆர்ட்டில் ரொம்ப எஸ்பெஷலி டிராயிங் அண்ட் அதர் ஆர்ட், மெயின்லி இது வேஸ்ட் மெட்டீரியல், அதில் வந்து எந்த குழந்தைகள்லாம் திறமையாக இருக்காங்களோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஆர்ட் கேலரி வச்சு அன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறோம் எல்லாரும் வந்து பார்க்குறதுக்காக. சயின்ஸ் எக்ஸிபிஷன் அண்ட் ஆர்ட் எக்ஸிபிஷன் ரெண்டுமே வந்து எங்கள் ஸ்கூலில் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் வருடம். அது தவிர வேறு ஸ்கூல்கள்லேயும் போய் எல்லா ஸ்போர்ட்ஸ் வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயுமே வந்து மாணவர்கள் பங்கேற்று 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகமான வருடங்களில் வந்து 100% வாங்கியிருக்காங்க. சில வருடங்களில் வந்து 99, 98.5 அந்த அளவில் வாங்கிட்டு. தமிழ் வழி கல்விக்கு வந்து எய்டு கிடைக்கும். நாங்கள் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் நிறைய நேரம் வந்து அங்குள்ள ஆஃபீஸர்களை சந்தித்து நிறைய ஃபைல்களை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அது எய்டு கிடைச்சதுன்னா இன்னும் தமிழ் பிள்ளைங்க நிறையா வந்து ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அந்த எய்டு இல்லாதனால நிறைய பிள்ளைங்க வந்து தமிழ் வழி கல்வியில் படிக்காமல் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. இது வந்து அரசாங்கம் வந்து இந்த எய்டு கொடுத்தாங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து படிப்பதற்கு இன்னும் வாய்ப்பு நிறைய இருக்கும் மக்கள்.